நாங்க இது வரைக்கும் உங்களுக்கு துரோகம் செய்யல. எனக்கு கவர்னர் பதவி தரேன்னு சொன்ன போது கூட காங்கிரஸ் கட்சி கூட போல, அமைச்சர் பதவி தருவேன்னு சொன்ன போது கூட ஜெயலலிதா கட்சிக்கு நான் போல. ஆனா காங்கிரஸ் உள்ள தலைவர்களோ ஜெயலலிதாவோ எனக்கு 30 ஆண்டு காலம் நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருந்தும் நான் இன்னும் உங்களை விற்று தின்னவில்லை சகோதரனே. உன்னை வித்து திங்கிறத பெத்த தாயோடு உடல் உறவு கொள்ற பாவத்தை விட அருவருக்கத்தக்க பாவம் என்று சொல்லி எந்த அரசியல் கட்சிகளும் உனக்கு குரல் கொடுக்கவில்லையோ அவனை தனிமைப்படுத்தி விட்டு எந்த அரசியல் கட்சி குரல் கொடுக்கிறதோ அவன் எவ்வளவு சிறிய கட்சியாக இருந்தாலும் அவனோடு தோளோடு தோள் நிற்பதில் தான் நான் உறுதியாக இருந்திருக்கிறேன். என் தலைமையை ஏற்றுக்கொள் என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அதுவும் அல்லாஹ்வின் மீது. நான் அரசியல் கட்சிகளில் பதவி வைக்க மாட்டேன், அரசியல் அங்கங்கள் வைக்க மாட்டேன், தேர்தலில் நிற்க மாட்டேன் போன்ற 3 நான் சத்தியங்களை, நான் காசு பணத்தை தொட மாட்டேன், பொம்பளை பின்னாடி போயிட மாட்டேன், எந்த காலத்திலையும் செத்தாலும் சாவேன உடைய சமரசமாக அடிமைப்படுத்தியவர்களை, ஆதிக்க சக்திகளை, ஆரிய வர்க்கங்களோடு நான் சமரசமாக போக மாட்டேன் என்று உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக நிற்கிறேன். மத்திய அரசுகள், மாநில அரசுகள், 4 பாதுகாப்பு சட்டம், 150 சிறைச்சாலைகள் இவ்வளவும் கண்டபோது கூட வெங்காட்டு சிறைகளை வெண்ணிலா அறைகளாக ஏற்றுக்கொண்டேனே தவிர உங்களை நான் விட்டுவிடவில்லை சகோதரனை தெரிந்து கொள். இந்த பொறுக்கிகள், இந்த அயோக்கியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், இவர்கள் செய்த துரோகங்கள், நீ ஏமாளி முஸ்லீமாக இருந்து விட்டாய்.